சத்துணர்ந்த சரித்திர நாயகர் கொடுத்து சேர்ந்த சொந்தக்காரர் இன்றைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு ஏழை மக்கள் எல்லாம் இன்றைக்கு படித்து பல்வேறு வேலைகளில் வெளிநாட்டில் அரசு வேலைகளில் இருக்கிறார்கள். அது காரணமான ஒப்பற்ற தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டம் நம்முடைய தொண்டாமுத்தூர் தொகுதியிலே கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் நம்முடைய தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே நம்முடைய பூலுப்பட்டி பேரூராட்சியிலே அதே போல தொண்டாமுத்தூர் ஒன்றிய கழகத்துக்கு உட்பட்ட பூலுப்பட்டி பேரூராட்சியிலே சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்தநாள். இது சாதாரண பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் அல்ல. இன்னைக்கு கொடுத்து சிவந்தகர்களை சொந்தக்காரர் சத்துணவு திட்டம் என்ற திட்டத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்ததால நிறைய பேர் படிச்சாங்க ஸ்கூலுக்கு போய். நிறைய பேர் கலெக்டராகவும் ஆர்டிஓ வெளிநாட்டில் போற ஐடி கம்பெனில வேலை செய்யறாங்க. ஆரம்பத்தில் இன்னைக்கு அவர் கொண்டு இன்னைக்கு அவங்க எல்லாம் பாருங்க அதுக்கப்புறம் நிறைய படிச்சாங்க, நிறைய அதிகாரிகளா வந்தாங்க தலைவர் காரணம். அது மட்டுமல்ல பசியை உணர்ந்த தலைவர்னா தலைவர் எம்ஜிஆர் தான். அது மட்டுமல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சாதாரண இயக்கம் எல்லாம் கிடையாது, ஒரு அற்புதமான இயக்கம். இந்த கட்சியில இருக்கிறதே பெருமை. இந்த கட்சி 31 ஆண்டுகள் ஆளுங்கட்சியா இருந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட இன்றைக்கு 54 ஆண்டுகள், இன்றைக்கு 53 54 ஆண்டுகள் இந்த கட்சி ஆரம்பிச்சு பொண்ணு விழா கண்ட கட்சி. கிட்டத்தட்ட இது அற்புதமான இயக்கம். இது சாதாரண இயக்கம் இல்ல. 31 ஆண்டுகள்ல அதிகமான திட்டங்களை கொண்டு வந்து புரட்சித் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் அம்மா அவர்களும் அதிகமான திட்டங்கள் நம்ம தான் கொடுத்துக்கிறோம். அது மட்டுமல்ல இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்டெடுத்தது அதிமுக தான், யாரும் மறுக்க முடியாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பாத்தீங்கன்னா 1972 இந்த கட்சி ஆரம்பித்தார்கள். திமுகவை ஆட்சி கொண்டது நம்ம தலைவர் தான். நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்து ஏழைகளுக்காக ஆரம்பிக்கிற கட்சி திமுக. அப்போ இப்ப இருக்கிற அண்ணா திமுக இல்ல, அப்ப இருக்கிற அண்ணா இருக்குமா திமுக. அப்பதான் எல்லாரும் சாதாரண மக்கள் எல்லாம் ஒரு பதவிக்கு வந்தாங்க. காங்கிரஸ் இயக்கம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா மிட்டா மிராஸ் ஜமீன்தார் தான் பதவிக்கு வர முடியும். சாதாரண தொண்டர்கள் எல்லாம் ஒரு கவுன்சிலராக பஞ்சாயத்து தலைவராக ஒரு எம்எல்ஏ எம்பி அமைச்சராக வருதுன்னா திமுக அண்ணா ஆரம்பிச்சு பின்னால் இன்னைக்கு அது வேற மாதிரி மாறி போச்சு, குடும்பத்தோட ஆயிடுச்சு. அது இல்லை, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுக ஆரம்பிச்ச பின்னால் தான் அப்பவும் பிரதமர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த இயக்கத்தில் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணி அதுக்கு பின்னால் 67 எம்ஜிஆர் சுடப்பட்டு அந்த போஸ்டர் எல்லா பக்கம் ஒட்டி தான் திமுக ஆட்சிக்கு வந்து. அதுக்கு பின்னால் கருணாநிதியை முதலமைச்சராக ஆக்குனதும் நம்ம தலைவர் எம்ஜிஆர் தான். நெடுஞ்செல்லாம் இருக்கும் போதும் அப்ப ஆக்கினார். அதுக்கப்புறம் தலைவருக்கு அதிக செல்வாக்கு தலைவர் நீக்கிட்டாங்க கட்சி விட்டு. அதுக்கப்புறம் தான் அண்ணா திமுகவை ஏழைகளுக்கான இயக்கமாக ஆரம்பித்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது ஒரு ரவுண்ட் வந்தா போதும், இன்னைக்கு எல்லா வாக்களும் அவருக்கு தான். இருக்கின்றவரை வெற்றி மட்டும் பார்த்த தலைவர் புரட்சித் எம்ஜிஆர் அவர்கள், யாரும் மறுக்க முடியும். இன்னைக்கும் அவர் பேர் சொல்லி எல்லாரும் அரசியல் பண்ணி 3 முறை தொடர்ந்து முதலமைச்சர். 84 அமெரிக்காவில் புரூக்ளின் மருத்துவமனை படுத்துக்கொண்டு வெற்றி பெற்ற தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் கொண்டது திட்டம் சாதாரண திட்டங்கள் கிடையாது. இலவச வேஷ்டி திட்டம் தலைவர் கொண்டு வந்தது, சத்துணவு திட்டம். அது மட்டுமல்ல இன்னைக்கு குடிசைகளுக்கு விலக்கு கொண்டு வந்தது தலைவர் தான். இப்படி சொல்லிட்டே போலாம். ஆகவே தலைவர் இருக்கின்றவரை மக்களுக்காக வாழ்ந்தார், மக்களுக்காக சொத்துக்கள் எல்லாம் எழுதி வச்சுட்டு மறைந்தார். தலைவர் மறைந்த பின்னால் இந்த இயக்கம் இருக்குமா, இந்த இயக்கத்தை அழிக்க நினைச்சாங்க. அப்பதான் நான் இருக்கிறேன் என்று புரட்சி அம்மா அவர்கள் இன்றைக்கு இந்த இயக்கத்தை காப்பாற்றி அம்மா அவர்கள் தொடர்ந்து ஆட்சியை கொண்டு வந்தார். அது மட்டுமல்ல இந்த இயக்கத்தை காப்பாற்றிய பெருமை நம்முடைய அம்மாவுக்கு. 17 லட்சம் உறுப்பினர்களை 1.5 கோடி உறுப்பினராக மாற்றி இந்த இயக்கத்தை காப்பாற்றி பல்வேறு சோதனைகளை சந்தித்தார்கள். ஒரு பெண்ணாக இருந்து அவ்வளவு சோதனைகளை சந்தித்து ஒரு சிங்க பெண்ணாக கடைசியில் இருந்தார் வீர பெண்ணாக.
எல்லாம் அம்மாவோட இருக்கும்போதெல்லாம் அம்மா பல முறை பார்த்தாலும் அம்மா ரூம்குள்ள அப்படியே அம்மா கூப்பிட்டாங்க போகும்போது பார்த்தா அப்படியே ஒரு உணர்ச்சி வந்துடும். அப்படியே பார்க்கறதுக்கு ஒரு அப்படியே ஒரு ரூம்ல போய் கடவுளை பார்க்குற மாதிரி அப்படி சக்தி வாய்ந்தவர். தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ் மக்களுக்காக, குறிப்பாக பெண்களுக்கான அதிகமான திட்டங்கள் தந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக மட்டுமல்ல தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்டெடுத்து பொறுத்துறை அம்மா அவர்கள் யாரும் பார்க்கக்கூடாது. அது அதிமுக சொன்னாங்க. தமிழ்நாட்டுடைய உரிமையை இத்தனை பிரச்சனைகள், கச்சத்தீவு பிரச்சனை, காவிரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, மீனவர் பிரச்சனை, பல்வேறு பிரச்சனைகள் இருந்தது தமிழ்நாட்டுக்கு. திமுக மத்திய அமைச்சராக இருந்தாங்க, இங்க எத்தனை நாளாவே இருந்தாங்க, முதலமைச்சராக இருந்தாங்க, ஆட்சியில் இருந்தாங்க, எதுவுமே செய்யல. அவங்க விட்டு கொடுத்தாங்க. மீட்டெடுத்தது அதிமுக அம்மா அவர்கள் மறக்க முடியும். அதே போல அம்மா இருக்கும்போது எவ்வளவு திட்டங்கள், மிக்சி பேன் கிரைண்டர், தாலிக்கு தங்கம், அம்மா பரிசு பெட்டகம், எத்தனை திட்டங்களை கொடுத்துட்டே இருந்தாங்க. அதே போல காலனியிலிருந்து மடிக்கணி வரை விலையெல்லாம் கொடுத்தாங்க. அப்படி வாரி வாரி கொடுத்தாங்க. விலையில்லாத அரிசி கொடுத்தாங்க. எத்தனை திட்டங்களை கொடுத்தாங்க அம்மா அவர்கள். இன்னைக்கும் அம்மா அவர்கள் மறைந்தாலும் கூட அந்த திட்டங்கள் மூலம் அம்மா அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் மாற்றுக்கிறது. அதுக்கப்புறம் அம்மா மறைஞ்சது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அம்மா மறைஞ்ச பின்னால் அப்போ இந்த இயக்கம் எப்படின்னு பார்த்தாங்க. அப்பொழுதுதான் ஒரு சாதாரணமா நம்மளை போல உங்களை போல ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து ஒரு கிராமத்திலே பிறந்தவர் நாட்டை ஆள முடியுமான்னு கேள்வி வந்தது. எடப்பாடி முதலமைச்சரா நம்ம எல்லாம் சேர்ந்து எல்லாம் கொண்டு வந்தோம். அப்ப சொன்னாங்க இவர் கிராமத்துல இருந்து வந்து இந்த மாதிரி கிராமத்துல வந்திருக்காரு, இவருக்கு என்ன தெரியும் சொல்லிட்டு எல்லாம் பேசினாங்க, டிவியில போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் கிராமத்தில இருந்து வந்தவர், ஒரு விவசாய குடும்பத்தில இருந்து வந்தவர் சிறப்பா ஆட்சி செய்ய முடியும் என்று நிரூபித்து 7.5% இடஒதுக்கீடு தந்து அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு 600க்கு மேற்பட்டவர்கள் MBBS PDS படிக்கிறாங்கன்னா எடப்பாடி இருக்காங்க. கள்ளிப்பாளையத்துக்கும் இன்னைக்கு ஒரு பெண்ணு டாக்டர் இருக்காங்க. அது மூலியமா ஆமா ஆமா. ஆகவே இன்னைக்கு இந்த மாதிரி வாய்ப்பை யாருக்கு வரும்? எல்லாம் நீட் நல்லா ஏமாத்திட்டு இருந்தாங்க. நீட் சொல்லி போட்டு தேர்தல் நேரத்தை போட்டு ஏமாத்திட்டு இருந்தாங்க. நீட் இருக்கக்கூடாது என்பது நம்முடைய கொள்கை. புறத்திலே அம்மா அவர்கள் நீதிமன்றத்துக்கே போனாங்க. ஆனால் மற்ற மாநிலங்களும் நீட் வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணணும் அரசாங்கம்? அப்ப அதுக்கு தயாரும் பண்ணணும், நீதிமன்றத்தை போய் நீட் இல்லாம பண்ணணும். எல்லா மாநிலங்களும் ஏத்துட்டாங்க. அப்ப இருக்கக்கூடாதுன்னா நீங்க என்ன பண்ணணும்? மத்தியில போராடணும். நீங்க எத்தனை MP வச்சிருக்கீங்க? என்ன பண்றாங்க MP எல்லாம்? ஆக இப்படியே சொல்லி ஏமாத்திடுறாங்கனால் நம்ம எடப்பாடியார் பார்த்தார், இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சு இந்த மாதிரி ஒரு வழி உருவாக்கிட்டா இன்னைக்கு தலைவர் டாக்டர் ஆகிறாங்க. அது மட்டுமல்ல, அம்மா மினி கிளினிக், நம்ம இங்க கூட நிறைய மினி கிளினிக் தொடங்கணும். பூரா வந்து திமுக வந்து பூட்டு போட்டாங்க. திமுக வந்து நம்ம செஞ்சதெல்லாம் பூட்டு போட்டவங்கள எதுவுமே அவங்க செய்யல. 4 வருஷத்தை முடிச்சிட்டாங்க. ஒரு ஆட்சி இன்னைக்கு பார்த்தா எந்த திட்டம் செய்யாம ஒரு விளம்பரத்துல மட்டும் ஒரு ஆட்சி நடத்த முடியும்னா தெளிவா நிரூபிச்சிட்டாங்க திமுக ஆட்சி. எத்தனை வேலைகள் நம்ம செஞ்சோம். ஏதாவது ஒரு வேலை நம்ம தொகுதிக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு கோவை மாவட்டத்தை மாத்தி அமைச்சிருக்கிறோம். எங்க வேணாலும் நெஞ்சு நிமிர்ந்து சொல்லுவோம், கோவை மாவட்டத்தை மாத்தி அமைச்சு எங்க பார்த்தாலும் பாலங்கள், சாலைகள், கூட்டுக்குடி திட்டம், கிராமத்துல தோட்டங்களுக்கு எங்க போனாலும் சாலைகள். அதே போல அடுக்குமாடி குடியிருப்பு. நீங்க என்ன கேட்ட எத்தனை பட்டா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் குடிக்கிற தண்ணி வந்து கொடுத்தாங்க. அம்மாட்டே கேட்டுவாங்க, நம்ம தொகுதிக்கு அதிகம் தண்ணி வந்து கொடுத்துருக்கிறோம். அது மட்டுமல்ல, இப்படி பாத்தீங்கன்னா எல்லா திட்டம் செஞ்சு கொடுத்தோம். இன்னும் ஏர்போர்ட் விரிவாக்க கோயம்புத்தூர் போய் பாருங்க, எல்லா பாலம் நம்ம கொண்டு வந்தோம். கோயம்புத்தூரை மாத்தி அமைச்சோம். நம்ம தொண்டாமுத்தூர் தனியா ஒரு கல்லூரி கொண்டு வந்தோம். கோயம்புத்தூர் மட்டும் 6 கல்லூரி வாங்கி கொடுத்த எடப்பாடி கேட்டு 2000 ரூபாய் பீஸ்ல படிக்கிறாங்க. நீங்க அரசு மருத்துவமனை GH போய் பாத்தீங்கன்னா ஹார்ட் சர்ஜரி, சீனியர் ரிமாட்டர், எப்படி அற்புதமான பில்டிங் கட்டி கொடுத்து எல்லாம் சிகிச்சை பண்றோம். இப்படி கோயம்புத்தூருக்கு தேவையானது பூரா பண்ணோம். ஆனால் இந்த 4 வருஷத்துல சொல்ற மாதிரி ஒரு திட்டம் சொல்லுங்க பார்ப்போம். ஏதாவது ஒரு திட்டம் திமுக ஆட்சியில கொண்டு வந்து செஞ்சிருக்காங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒண்ணுமே செய்யாம நம்ம அறிவித்த திட்டங்களை போட்டு நிறுத்திட்டாங்க. நம்ம செஞ்ச திட்டங்களை கூட நிறுத்திட்டாங்க இந்த அரசு. யாருமே வேலை செய்யறது இல்லை. அதே போல அதிகாரிகள் வேலை செய்யறது, அதிகாரி வேலை செய்யறது இல்ல, போலீஸ்கார வேலை செய்யறது இல்ல, யாருமே வேலை செய்யறது இல்லை. இன்னைக்கு பார்த்து எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு, எங்க பார்த்தா கொலை, பெரியவங்களுக்கு வயதானவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, உடனே அடிச்சு போட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கஞ்சா வைக்கிறான். இன்னைக்கு கடுமையா இருக்கு. இன்னைக்கு சட்ட ஒழுங்கே சுத்தமா கெட்டு போகுது. இன்னைக்கு பாரு, காவல்துறை எல்லாம் போலீஸ் எல்லாம் வேலை செய்யறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நம்முடைய ஆட்சியில் எப்படி இருந்தாங்க? காவல்துறைனா எந்த தலையெல்லாம் நேர்மையா இருந்தாங்க.
இன்னைக்கு நம்ம கட்சிக்காரெல்லாம் தேவையில்லாம தலையிட மாட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு மோசமாயிருச்சு. தயவு செஞ்சு காவல்துறை வந்து அவங்க வீட்லயும் குழந்தைகள் இருக்காங்க. நம்முடைய பள்ளி மாணவர்கள் அதே கல்லூரி மாணவர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சீரழிந்தால் சமூகமே சீரழிந்து. நம்முடைய குழந்தைகள் நினைச்சு பார்க்கணும். ஒவ்வொரு அதிகாரிகளும் ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிகளும் போலீஸ்காரர்களும் தயவு செஞ்சு அதுக்கு அனுமதிக்காதீங்க. எங்கே கஞ்சா வித்தால் தவறாதல் அனுமதிக்காதீங்க. குழந்தைகளை காப்பாத்துங்க. நீங்க பாத்தீங்கன்னா மாணவர்களை கல்லூரிக்கும் ஸ்கூலுக்கும் நம்பி அனுப்ப முடிய மாட்டேங்குது. தயவு செஞ்சு எங்க இருந்தாலும் போலீஸ்காரங்க நீங்க போலீஸ் தான், எங்க இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ டிஎஸ்பி தான், கவலைப்படாம வேலை செய்யுங்க. நீங்க தடுத்து நிறுத்துங்க. தயவு செஞ்சு செய்யுங்க என்று சொல்லி அது மட்டுமல்ல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோவை மாவட்டத்தை இன்னைக்கு புறக்கணிக்கிறீங்க. திமுக நினைச்சிட்டு இருக்கிறீங்க காலங்காலமா நாங்களே ஆட்சியில் இருப்போம் நினைச்சிருக்கிறீங்க. 2026 தேர்தல் வந்துட்டு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. என்றைக்கும் திமுக பொறுத்தளவுக்கு ஒரு முறை ஆட்சியில் இருந்தா அதுக்கப்புறம் வருகின்ற தேர்தல் படுதோல்விதான். நீ என்ன வேணா கணக்கு போட்டுங்க. பெரிய கூட்டணி வச்சிருக்கிறோம், நாங்க அவளை அசைக்க முடியாது நினைச்சிட்டே இருங்க. தேர்தல் வரும்போது பார்த்துங்க. இன்னும் பாத்தீங்கன்னா அதிமுக பொறுத்தளவுக்கு ஒரு முறை வெற்றி வாய்ப்பு இழந்தால் அதுக்கப்புறம் மிகப்பெரிய வெற்றி. 2026 அம்மாவுடைய ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி, எடப்பாடி தலைவர் அமையும் என்ற மாற்று கருத்து இல்ல. எழுதி வச்சுக்கங்க. திமுக பொறுத்தளவுக்கு இதுக்கு முன்னாடி பாத்துங்க, அதாவது 89 ஆட்சிக்கு வந்தாங்க. 91ல 2 சீட்டு ஜெயிச்சாங்க. 2 தொகுதி தான் 232 அதிமுக ஜெயிச்சாங்க. 96 நீங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்தீங்க. 2001ல அவ்வளவுதான். அதுக்கப்புறம் 2006 மைனாரிட்டி ஆட்சிக்கு தான் வந்தீங்க. அதுக்கப்புறம் 2011ல 200 வெற்றி பெற்று எதிர்க்கட்சியாக திமுக வர முடியல. 2016 தொடராட்சி, 2021 கூட கோயம்புத்தூர்ல 10க்கு 10 ஜெயிச்சோம். 1.5% ஜெயிச்சீங்க. யாரும் விரும்பி ஓட்டு போடல. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில மக்கள் யாரும் நிம்மதியா இல்ல. யாராவது மக்கள் நிம்மதியா இருக்காங்க? யாருக்கு வேலை வாய்ப்பு இருக்குதா? சொத்து வரி எவ்வளவு அதிகம் பண்ணிருக்கீங்க? நீ கரண்ட் பில் எவ்வளவு கட்டுறாங்க? ஏதாவது யாருக்கு வேலை வாய்ப்பு இருக்கு? எதுவுமே இல்லாத சூழ்நிலை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு கோவை மாவட்டம் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு எல்லா கட்டுமான பொருட்கள் இருந்து யாரும் வீடே கட்ட முடியாது. எல்லா பொருட்களும் கடுமையான விலை உயர்வு. இன்னைக்கு விவசாயிகள் போராட்டம், எல்லா பக்கம் போராட்டம். ஆமா சொல்றாங்க பாரு, நம்ம கட்டின தொண்டாமுத்தூர்ல வணிக வளாக கட்டணம் கூட திறக்க முடியுறாங்க. எல்லா கட்டணம் நம்ம தான் கொண்டு வந்தோம். அங்க மட்டுமில்ல, இங்க இருக்கிற கட்டணம் பூராமே நம்ம தான் கட்டணும். அவங்க எதுவுமே பண்ணல. விளம்பரத்துல இந்த ஆட்சி போகுது. ஆகவே எந்த திட்டங்கள் செய்யாம இன்னைக்கு ஆட்சியில் ஒரே ஒரு எண்ணம், இன்னைக்கு பணத்தையும் கூட்டணி வச்சு ஜெயிக்கலாம் நினைக்கிறீங்க. இதேதான் ஆந்திரால நடந்தது. ஆந்திரால பாத்தீங்க, ஆந்திரால எதிர்க்கட்சியா கூட வர முடியல. நீங்க ஆட்சி மாற்றத்தை பார்த்திருப்பீங்க. அதே தான் இங்க தமிழ்நாட்டில் நடக்கும். 2026 அதிமுக ஆட்சி தான், எந்த மாற்றமும் கிடையாது. எடப்பாடி முதலமைச்சர் அப்ப செய்வோம். இந்த தொகுதிக்கு, இந்த பூடுபட்டிக்கு, இந்த தொண்டாமுத்தூருக்கு, தொகுதிக்கு விடுபட்ட திட்டங்களை மீண்டும் எப்ப பழைய மாதிரி எல்லா திட்டங்களும் செய்வோம். நாங்க அறிவித்த அத்திகிட திட்டம், குடிக்கிற தண்ணி உணர்ந்துட்டோம். 90 குளங்களுக்கு நீர் நிரப்பக்கூடிய திட்டத்தை எடப்பாடி வச்சு அறிவிக்க வச்ச கிடப்புல போட்டீங்க. அந்த திட்டத்தை மீண்டும் கொண்டு வந்து இங்க குளங்களை பூரா நிரப்புவோம் தண்ணி. இந்த சாலை நாங்கள் அகலப்படுத்தி போட்டோம். நீங்க அதுக்கப்புறம் வந்து குறுக்கு சாலைகள் நாங்க போட்டதெல்லாம் இன்னைக்கு எதுவுமே பண்ணல. அதை மீண்டும் அது மட்டுமல்ல, எந்தெந்த திட்டங்கள் இங்க தேவையோ அது அத்தனை செய்வோம். கோவை மாவட்டத்தில் மெட்ரோ ரயில் எடப்பாடியை வச்சு அறிவிச்சோம். நீங்க வந்து அறிவிச்சுட்டே இருக்கிறீங்க, செய்யல. மீண்டும் மெட்ரோ ரயில் கொண்டு வருவோம் கோயம்புத்தூர். ஏர்போர்ட் விரிவாக்க நாங்க தான் நிலையெடுத்த அமைச்சராக இருக்கும்போது எடப்பாடியார் சொல்லி நிதியொதுக்கி அது அப்படியே கிடப்புல போட்டீங்க. அதை மீண்டும் எடுத்து ஏர்போர்ட் விரிவாக்கம் பண்ணி 1 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஐடி கம்பெனி பூரா கொண்டு வருவோம் கோயம்புத்தூருக்கு. விடுபட்ட திட்டங்களை பூரா கண்டிப்பா நீ செய்யாத திட்டங்களை பூரா மீண்டும் செய்வோம். அதிமுக ஆட்சி உறுதி. எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார். கோவை மாவட்டத்தை புறக்கணித்த திமுகவை புறக்கணித்து மீண்டும் திட்டங்களை பூரா கொண்டு வருவோம். அந்த மாற்றுக்கிறது கிடையாது. ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், தொழில் முதலீட்டாளர்கள், அரசு ஊழியர்கள், ஏழைகள், விவசாய மக்கள் யாருமே நிம்மதியா இல்ல. எப்பவுமே திமுக ஓட்டு போட்டக்கூடிய அரசு ஊழியர் கூட இந்த திமுக ஆட்சி வீட்டுக்கு போக நினைக்கிறாங்க. இதுதான் நிலை. இந்த நிலைதான் தொடரும். போக போக இன்னும் கடுமையா இருக்கும். அதிமுக எப்படி திமுக சொல்றாங்களோ 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெற்று 200 எழுதி வச்சுங்க 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெற்று எடப்பாடி முதலமைச்சர் வருவார். விடுபட்ட திட்டங்களை செய்வோம் என்று சொல்லி அற்புதமான
இந்த சிறப்பான இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த நல்ல வேலை செஞ்சு கூட்டத்தில் நடத்தினாங்க. வேறு பணிகள் செய்து ஜமாப்பு இந்த மேடை. ஆமா, இந்த பூலுப்பட்டி பஞ்சாயத்தை பொறுத்தளவுக்கு கேட்ட திட்டங்களை பூரா கொடுத்தோம். பஞ்சாயத்து ஆபீஸ், அது வணிக வளாகம், எல்லா சாலைகள் கூட்டுக்குடி திட்டம் இங்கெல்லாம் டேங்க் கட்டி கொடுத்தோம். கேட்டது பூரா பண்ணி கொடுத்தோம். ஆனால் இந்த 4 வருஷத்துல எதுவுமே செய்யல. இந்த பஞ்சாயத்துக்கும் விடுபட்ட செய்வோம், தொண்டாம் தொகுதி முழுவதும் விடுபட்ட கேட்ட திட்டங்களை பூரா கண்டிப்பா மீண்டும் செய்வோம் என்று சொல்லி நிகழ்ச்சி சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த அருமையண்ணன் நம்முடைய பூலுப்பட்டி துரையன் அவர்களுக்கும், அதே போல இந்த நிகழ்ச்சி சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கூடிய செல்வரன் அவர்களுக்கும், ஒன்றிய செயலாளர் நம்முடைய வேலுச்சாமி உட்பட இங்க இருக்கக்கூடிய அத்தனை 2 ஒன்றிய செயலாளர்கள், அதே போல இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரூராட்சி செயலாளர்கள், இவருடைய அத்தனை நிர்வாகிகள், பகுதி செயலாளர் நிர்வாகிகள், இதுக்காக மேடையெல்லாம் அமைத்து பணியாற்றிய யோகேஷ், ரவிகர் காளிச்சாமி, மாணிக்கம், ஐயாசாமி, குமார், அதே போல நம்முடைய கணேசன் ஜமா உட்பட இதுக்காக பணியாற்றிய அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை கூறி அதான் கேட்கிறாரு, யார் அந்த சார்னு கேட்கிறாரு. கண்டிப்பாக காவல்துறை நடுநிலைமையோடு இருந்து கண்டிப்பாக அதை கண்டுபிடிக்க நம்முடைய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்திலே கிட்டத்தட்ட 3 மணி நேரம் உரையாற்றினார். இன்றைக்கு அவருக்கு யாரு பதில் சொல்ல முடியல. கண்டிப்பாக புனித ஜெயின்சாட் கோட்டையில் எடப்பாடியார் அமர்வார். அப்பொழுது இந்த யார் அந்த சார் மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு விடுபட்ட திட்டங்கள் எல்லாம் வரும். அதிகமான திட்டங்களை கோயம்புத்தூர் கொண்டு வருவோம் என்று சொல்லி தமிழ்நாடு செழிப்பாகும், ஏழைகள் நன்றாக இருப்பார், அதிமுக ஆட்சி உறுதி, எடப்பாடி முதலமைச்சர் என்று கூறி இந்த சிறப்பான முறையிலே இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும், அத்தனை பேருக்கும் அதே போல சொல்லி அதே போல இங்க வந்திருக்கக்கூடிய நம்முடைய பழங்குடி மக்களுக்கெல்லாம் லோன் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பாராட்டுதல். நம்ம நிறைய பேருக்கு வீடுகள்லாம் கட்டி கொடுத்தோம். அதே போல நிறைய பேருக்கு கட்டி கொடுத்தோம். இன்னும் சில பேருக்கு விடுபட்டு இருக்குது. அந்த விடுபட்டவர்களுக்கும் வீடு இல்லாதவர்களுக்கும் மீண்டும் கண்டிப்பாக 2020 நம்மளுடைய ஆட்சி அமைந்து எடப்பாடி முதலமைச்சரானதும் அந்த வீடுகளும் கட்டி தரப்படும் என்று கூறி நன்றி, வணக்கம்.